ஆண்டவரோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தன் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யபடி உங்களிடம் சொல்கிறார்களோ அவற்றை எல்லாம் கடைப்பிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்களும் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்துக்குரிய வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் வைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கின்றார்கள். தங்கள் மறைநூல் வாசகங்களை அகலமாக்குகின்றார்கள். அங்கீகளை பெரிதாக்குகின்றார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களில், தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளிலும் விரும்புகின்றார்கள். சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகின்றார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணுலகில் இருக்கின்றார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுக்கு பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மையே தாம் உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்து பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 40 நாட்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நற்செய்தியும் அது ஒரு தேன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது அது அவ்வளோ அழகான நம்மளுக்கே மனக்குளிர்ச்சியாக இருக்கும்படி அந்த வார்த்தைகள், கடவுளுடைய சிந்தனை, கடவுளுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கு. அது போலவே என்னுடைய நற்செய்தி நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சில விஷயங்கள் சீடர்களுக்கு அழைத்து சொல்கிறார். அதாவது அந்த காலத்தில் இருந்த அறிஞரும் பரிசேயர்களும், மறைநூல் அறிஞரும் பரிசேயர்கள் எல்லாம் கடவுள் கொடுத்த அந்த 10 கட்டளையை 613 கட்டளைகளை மாற்றி வச்சுருந்தாங்க. ஒரு கட்டளை ஆட் பண்ணி. அதாவது அந்த கட்டளைகளை மக்களை ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் கடவுளுடைய கட்டளைப்படி 3வது கட்டளை, உன்னுடைய ஞாயிற்றுக்கிழமையில் நீ கடவுளுக்கு நீ அர்ப்பணம் பண்ண வேண்டும் அப்படின்றது கடவுளுடைய வார்த்தை. அதாவது நீ கடவுளுடைய வார்த்தை, கோயிலுக்கு போய் கடவுளுடைய வார்த்தை கேட்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த பரிசர அறிஞர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு பண்ணாங்க. எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னா ஈவன் சாப்பிடவும் கூடாது. அந்த மாதிரி ஒரு சாப்பிடாத யாரும் காத்துலேருந்து இருக்க முடியும். ஏதோ ஒரு நாள் பண்ணால் ஓகே, வாரம் எப்படி பண்ணிருந்தாங்க. அதுபோல் இந்த பரிசர்கள் இந்த கட்டளைகளை மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குற மாதிரியான கட்டளை மாற்றி வச்சுருந்தாங்க. ஆகியதான் ஆண்டவர் இயேசு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த கட்டளைகளை அனுப்பி நீங்கள் கேளுங்கள், ஆனால் அவர் செய்வது போல நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது குருக்கள் பிஷப்ஸ் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போது பிஷப் அப்போ சொல்லுவார், ஏழ்மையானவர்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. அது கொடுக்குறாரா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் அவர் எப்போதுமே சொல்கிறார், நம்ம கேட்குறோம். இப்போ குருக்கள் எப்போதுமே சொல்லுவாங்க, திருப்பலிக்கு வாங்க, ஜெபம் செய்கிறோம், அன்பாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ நான் ஒரு குருவாக இருந்தால் உங்களுக்கு நான் அன்பாக நான் இல்லாமல் இருந்தேன்னா அப்போ நான் சொல்லி என்ன பிரச்சனை இல்லையா? அதனால் ஒரு குருக்களோ பிஷப்களோ யாரெல்லாம் லீடர்ஸாக இருக்காங்களோ அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க செஞ்சு காமிக்கணும். அப்பொழுது தான் மக்களும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டு நான் அதை செய்யாத இருந்தால் அது என்ன பிரயோஜனம்? இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய முறை நம்ம செய்கிறோம்.
சில பெற்றோர்கள் வந்து கணவன் அதாவது தந்தைமார்கள் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்க குடிக்காத இருந்து பசங்களுக்கு நீ குடிக்காதுன்னு சொன்னால் அது கரெக்ட். அவங்களே குடிச்சுட்டு பசங்களை வந்து நீ குடிக்காதுன்னு சொன்னால் என்ன நியாயம்? அங்கே ஒரு வீட்டில் வந்து பெற்றோர்கள் சொல்லுவாங்க கோவப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்களையும் கோவப்பட்டிருப்பாங்க, அவங்களே கத்துறது குடிச்சிட்டு போடுவாங்க. அப்போ பிள்ளைகிட்ட எப்படி நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து கோவப்படாத கத்தாத குடிச்சிட்டு போடாத அப்படின்னு? சில பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க சொல்லுவாங்க ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஜபிக்க மாட்டாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க நீ போய் ஜபிக்க சொல்லுவாங்க. கிறிஸ்துவங்களே இது போல் சில நேரத்தில் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு இது செய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது நம்ம செய்யறதில்லை. ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அதை திணிக்கணும், அவங்க மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு. அதுதான் ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஒரு கடவுளுடைய சீடர்கள் வந்து அவர்கள் தான் ஃபஸ்ட்டு மாடலாக இருக்கணும். இப்போ நானே மாடலாக இல்லைன்னா அப்போ எப்படி நான் மற்றவர்களுக்கு நீ மாடலாக இருக்குன்னு சொல்ல முடியும்? கரெக்ட் தானே? அதனால தான் என்னுடைய திருச்சி நற்செய்தியில் வந்து கடவுள் நம்மளுக்கு ரொம்ப அழகாக நம்ம சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து எப்பொழுதுமே கடவுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னா அதை கடைப்பிடிக்கணும். கடைசியில் 2 வார்த்தையில் இதை முடிக்கிறார். உங்கள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். யாரெல்லாம் வந்து நீங்கள் அதிகாரத்தில் நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ முதல் வந்து நீங்கள் தொண்டராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவனோட ஒரு காமராஜருடைய ஸ்டோரியை வந்து ஃபாதர் சொல்லியிருந்தார். அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் ஒரு வீட்டுக்கு வந்து மேரேஜ் பொண்ணு பையனுக்கு மேரேஜ் இருக்கிறதுனால கூப்பிடுறாரு, நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. அவர் சொல்கிறது வரதில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் அவர் சீஃப் மினிஸ்டருங்கிறாரு. அவருக்கு ரொம்ப வெஸ்டாக ஆகுது, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, நான் பொண்ணு மேரேஜ் வரதில்லைன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. போயிட்டு பிறகு அந்த திருமணம் நாள் வந்து நடக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா காமராஜர் சீஃப் மினிஸ்டர் வந்துடுறாரு. உடனே போய் சொல்கிறாங்க சீஃப் மினிஸ்டர் வந்தார் அப்படின்னு. அப்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக வர வைக்கிறாரு. எல்லாம் கேட்குறாரு, என்னப்பா நீ வந்து அன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கேட்டேன், நீ வரதில்லைன்னு சொல்லிட்டு 3 லட்சம் வந்து சொல்லிட்டேன் நீ அப்படின்னு சொன்னார். கேட்குறாரு. அப்போ காமராஜர் சொல்கிறாரு, அது கரெக்ட் தான், நான் ஒருவேளை நான் அன்றைக்கி நான் வரேன்னு சொல்லியிருந்தேன்னா நீ என்ன பண்ணியிருக்கேன், ஊரில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு எல்லாமே செலவுலாம் பண்ணி நிறைய போஸ்டெல்லாம் ஒட்டி இதெல்லாம் பண்ணியிருப்பேன். அந்த செலவு நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா நீயே எத்தனை ஏழ்மையாக நீ கடனை வாங்கி என்ன செய்ய வேண்டும்னா தான் நான் சொல்லுவேன். கிறிஸ்துவனுடைய பாருங்களேன், ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே தாழ்ச்சிகள் அப்ரோச்சபிளாக இருக்கணும். அப்ரோச்சபிள் அப்படின்னா மற்ற சந்திக்கும் பொழுது நம்ம வந்து அவைலபிலிட்டியாக இருக்கணும். அதுதான் வந்து அந்த போஸ்ட்டுக்கு ஒரு பதவிக்கு ஒரு மரியாதை. அதே சமயத்தில் தம்மையே தாம் உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்துகிறவர், தம்மை தாம் தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்துகிறவர். இதுதான் இந்த உலக நீதி. நான் எப்போ வந்து நான் என்னையே நான் தாழ்த்துகிறேனோ கடவுள் இந்த இயற்கை வந்து நம்மளை மேலே எடுத்தோம். நம்ம எப்போ வந்து நம்ம உயர்த்த இடத்துல நம்ம இருக்கணும் விருப்பப்படுறோமோ அப்போ நம்மளுக்கு வந்து எப்போதுமே கீழே வைக்கும். கிறிஸ்துவனாலே ஹம்பிள் யுவர்செல்ஃப் அப்படிம்பாங்க. நம்ம எப்பொழுதுமே ஒரு ஒரு என்ன சொல்றது பணிவான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ கற்றுக்கணும். நம்ம வந்து பணம் இருக்கிறதுனால இல்லை பதவி இருக்கிறதுனால நம்ம எப்பொழுதுமே ரொம்ப பெருமைத்தனமாக அது எதுவும் செய்தி ஒன்றும் யூஸே இல்லை. கடவுள்கிட்ட முன்னே நம்ம எல்லாமே சாம்பல் தான். கடவுள் மேலே சாம்பலாக இருக்கணும்னு நம்ம வந்து எங்களுடைய கிரீடங்கள்னு சொல்கிறது என்ன நியாயம்? அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பகிர்ந்து கொடுத்து மக்களுக்கு நம்ம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண கொடுத்தா கடவுளுக்கு பெருமை. நான் இந்த பையனுக்கு இதெல்லாம் அறிவு நான் கொடுத்துருக்கேன், வரவங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் கடவுள் வந்து பெருமைப்படுவார். நம்ம எப்போதுமே கடவுளை பெருமைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம். அதுக்காக இந்த திருவிழா கற்பிப்போம்.